நாம இங்க எதையெல்லாம் சுகம்னு நினைக்கிறோமோ அதை எக்ஸாஜரேட் பண்ணி காமிக்கிறது தான் இந்திரலோகம். உடலிலே 5 புள்ளிகளின் மூலமாக மட்டும் சுகத்தை அனுபவிப்பது. இந்த 5 புள்ளிகளில் மட்டும்தான் வாழ்க்கையிலே சுகத்தை பார்த்திருப்போமானால் நாம் மூடர்கள். வெறும் மூட நம்பிக்கையை வைத்து வாழ்பவர்கள், தர்க்கத்தை தாண்டாதவர்கள். அவர்களை பார்த்தா எனக்கு உண்மையிலே பரிதாபமா இருக்கு. தான் தர்க்கத்தை தாண்டாததனால் யாருமே தாண்ட முடியாது என்கின்ற மனக்குழப்பத்தில் மாட்டியவர்கள். இதை தாண்டின விஷயங்களை அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. நிச்சயமாக தர்க்கத்தை தாண்டாத ஒரு மனிதனால் பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்று பாடிக்கொண்டிருப்பது இந்திரலோக பதவியை விட உயர்ந்தது என்று நினைத்து கூட பார்க்க முடியாது. சில பேர் நினைக்கலாம், அதுக்கு என்ன இந்திரலோக பதவியையும் எடுத்துக்கிட்டு அங்க உட்கார்ந்துட்டு பாடிக்கிட்டே இருந்தாலும் பண்ணலாம், ரெண்டையுமே பண்ணலாமே, ஏன் விட்டுறலாம், ஏன் இதை விடுவானே. ஆழ்வார் பெருமகனார் அதற்கு கூட சில மணி துளிகளை வீணாக்க விரும்பவில்லை. இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன். தர்க்கத்தை தாண்டி, குதர்க்கத்தை தாண்டி ஆழமான விதர்க்கத்தில் கரைந்த பக்தர்களால் மட்டும்தான் இந்த ஆழ்வாரின் மனநிலையை உணர்ந்து கொள்ள முடியும்.